ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிபிபிஜேபியோட அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி என்னென்ன ஃபாரெக்ஸ் நியூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் டைம் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குவோம். நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி வெப்சைட்டுக்கு போயிடலாம். வெப்சைட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி ஜூலை 23. இன்றைக்கி பெரிய நியூஸஸ் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம அந்த ரெட் கலர் பாக்ஸஸில் வர்றது எல்லாமே கொஞ்சம் ஹை இம்பேக்ட் நியூஸஸ். இது வந்து ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்து திரும்ப ட்ரேடிங் வியூக்கு போயிடுவோம். ட்ரேடிங் வியூ போய்ட்டு சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். ஹையர் டைம் ஃப்ரேம்னா வீக்லி டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபாலிங்கில் இருக்குது. அதாவது கரெக்ஷனாக இருக்கலாம். அதாவது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுத்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் மேலே போகலாம், இல்லைனா கண்டினியூவாக ஃபாலிங்கும் ஆகலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் கரண்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு செல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. அடுத்த டெய்லி டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு க்ளீனாக பார்க்க முடியும். இது ஓவராலாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்தவரையும் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம எப்போ செல் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால், மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாலிங் ஆகிருக்கு. இங்கே அடுத்த இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி ஃபால் ஆகிருக்கு. அடுத்து திரும்ப பார்த்தோன்னா இந்த இடத்துட்டையும் பார்த்தோன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு நமக்கு ஃபால் ஆகிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கரெக்டான இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, புல்லிஷ் கேண்டிலுக்கு அடுத்த நமக்கு வந்து பீரிஷ் கேண்டில் வருது அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போர்ட் அப்படின்னா நமக்கு பீரிஷ் கேண்டிலுக்கு அடுத்த புல்லிஷ் கேண்டில் வந்தால் அது வந்து சப்போர்ட்டு. இதில் நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோமோ அந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து என்ட்ரிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஃபால் கொடுத்துருக்கு. அடுத்து திரும்ப ஃபால், அடுத்து திரும்ப இப்போ ஒரு ஃபாலிங்கில் தான் இருக்குது மார்க்கெட் நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில். இப்போ நெக்ஸ்ட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் 4 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோம். 4 hour டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இன்னும் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம 4 hour டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு கன்சால்டேஷன் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாமே நமக்கு என்னென்னா கன்சாலிடேஷன். என்றைக்குமே கன்சால்டேஷனில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, என்ட்ரிஸ் வந்து எடுக்கக்கூடாது. என்ட்ரிஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து மாட்டிப்போம். ஓகேங்களா. மார்க்கெட் அந்த கன்சால்டேஷனுக்குள்ளே எப்படி வேணால் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம். ஸோ நமக்கு எப்படி என்ட்ரி எடுத்தாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக எஸ்எல் ஹிட் ஆகும், இல்லைனா லாஸஸ் வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து ஆயிரும். இப்போ நான் இந்த இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு ஏரியா இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ். அதாவது எப்போல்லாம் நம்ம சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ மார்க் பண்ணுறோமோ அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போனா நமக்கு வந்து எடுக்கிற என்ட்ரி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஏரியாட்ட மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் என்ட்ரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே மார்க்கெட் இந்த ஏரியாவில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 203.9555 அந்த ரேஞ்சில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்ஸ். அதாவது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து பேசிக்ஸ். இப்போ நம்ம இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணிக்கலாம். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணால் மார்க்கெட் நல்ல ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா. நம்ம எப்பவுமே கன்சால்டேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கன்சால்டேஷன்ஸில் இருக்குது. அதுலேயும் நமக்கு பர்டிகுலராக இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணிங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கு. 203.082 அந்த ரேஞ்சஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கு. சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம சொன்ன போகிற தான் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம சொன்ன மெத்தட் நமக்கு வந்து இங்கே சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டால் ப்ரீவியஸ் லோ ஆனால் இந்த ஏரியா வரையும் நமக்கு வந்து க்ளீனாக போகும். அதாவது 202.102 அந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் கண்டினியூவாக மூவ் ஆகும். நம்ம டார்கெட் என்ன பண்ணிக்கலாம்னா கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு எதுவரையும் போகும்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை, இங்கேயும் பார்த்தோன்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வரையும் க்ளீனாக போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 203.585 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு கண்டினியூவாக மார்க்கெட் மூவ் ஆகும்.
அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் நல்ல ஒரு கன்சால்டேஷன் இருக்குது. இந்த கன்சால்டேஷன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுற வரை வெயிட் பண்ணுவோம். அதுக்கடையில் எந்த ஒரு என்ட்ரிஸ் எடுக்கணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 பிப்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜிபிபிஜேபியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது நார்மலாகவே ஸ்ப்ரெட்டு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மூவ்மெண்ட் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணால் எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்னா ஒரு 30 மினிட்ஸு இல்லை 1 hour தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஜிபிஜேபி ட்ரேட் பண்ணுறதுக்கு. கோல்டில் வந்து நம்ம என்ன டைம் ஃப்ரேம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக 15 மினிட்ஸ்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். சில டைம்ஸ் வந்து 5 மினிட்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும் இந்த நியூஸ் டைம்ஸில். ஸோ அந்த மாதிரி டைமில் சரி ஓகே, நம்ம ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எவ்வளோ பிப்ஸ் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 45 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்குற சான்ஸ் இருக்குது. அல்லது சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 40 பிப் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கடையில் எந்த ஒரு ட்ரேட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு மோர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேண்டில்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு லைன் சார்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைன் சார்ட் அப்ளை பண்ணி பர்ஃபெக்டான அந்த ரிவர்சல்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீனாக வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து நல்லா க்ளியராக பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த ஏரியாஸை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் கண்டினியூ அந்த ரேஞ்ச் வரைக்கும் க்ளீனாக போகும். ஏன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது அடுத்த சப்போர்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கண்டினியூவாக இங்கே மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தோன்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ், நம்ம மார்க் பண்ண டார்கெட்டும் பார்த்தோன்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். ஸோ கண்டினியூவாக மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கேண்டில்ஸில் வந்து கிளியரான லெவல்ஸ் வந்து மார்க் பண்ண முடியலனா இந்த மாதிரி சிம்பிளாக லைன் சார்ட்டை கூட மார்க் பண்ணி உங்கள் லெவல்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.